ஸோ ஓகேவா, இந்த கேள்வி பாருங்க. இந்த கேள்வி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பிஒய்க்கில் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி டிஎன்பிஎஸ்சியில். ஓகே, ஸோ இந்த கேள்வி என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அதை வந்து பாப்புலேஷன் மாடல் அப்படிம்பாங்க. ஓகே, இந்த கேள்வியோட ஃபர்ஸ்ட் மாடல் எப்படி கொடுப்பாங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட கிராமத்தில் முதல்ல இருந்து நமக்கு இது கொடுத்துருவாங்க. ஓகேவா, மக்கள் தொகை கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு அந்த கிராமத்தில் 2 வருடம் கழித்து மக்கள் தொகை அதிகரிக்கப்பட்டோ அல்லது குறைக்கப்பட்டோ அல்லது வரும் நமக்கு. அதுக்காக நமக்கு என்னது விடை நம்மகிட்ட கேள்வி கேட்பாங்க. ஸோ பார்க்கலாமா, இதில் வந்து இனிஷியல் வேல்யூ அப்படின்றது யார் சார், அவன் கொடுத்ததான் நம்மளுடைய இனிஷியல் வேல்யூ யார், நமக்கு 1,76,400. ஓகேங்களா, என்ன கொடுத்துட்டாங்க, வருடத்திற்கு 5 விழுக்காடு மக்கள் தொகை என்னது அதிகரிக்கிறது கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த கேள்வியில் அதிகரிக்கிறதுன்னு கொடுத்தா நீங்கள் 100 என்னது ப்ளஸ் பண்ணிக்கோங்க. இதே கேள்வியில் குறைகிறதுன்ற வார்த்தை தான் நீங்கள் என்னது 100 மைனஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா, இங்கே என்ன வார்த்தை இருக்குது, அதிகரிக்கிறதா, அப்போ தானே 100 ப்ளஸ், அப்போ தானேப்பா இன்ட்டு போட்டுரு 105/100. ஏன் சார் 105, பிகாஸ் அது 5 விழுக்காடு நமக்கு அதிகரிக்கிறது. திரும்பினது இன்ட்டு 105/100. ஏன் டபுள் டைம் போட்டிருக்கோம், பிகாஸ் கேட்கப்பட்ட கேள்வி யாரு, 2 ஆண்டுகள். இது முதல் ஆண்டு, இது 2ஆம் ஆண்டு. ஓகேங்களா, கேன்சல் பண்ணிடலாமா, 21/20, 21 இங்கே 20. ஓகே, 2 ஜீரோக்கு நம்ம மட்டும் இங்கே அடிச்சிடலாம். ஸோ அடிச்சா நமக்கு என்ன வருது, இங்கே 882. திரும்ப அடிங்க 441. ஸோ 441 இன்ட்டு ஓகேவா, இங்கே நமக்கு என்ன வரும் பெருக்குனா நமக்கு 441 தான் வரும். அப்போ அதோட ஸ்கொயர் யாருப்பா நமக்கு 194481. ஸோ ஆப்ஷன் டி நம்மளுடைய விடை. புரியுதுங்களா?